கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் நம்முடைய தேவனை நாம் ஒன்று சேர்ந்து உயர்த்தி அவருடைய பிரசன்னத்திலே நிறைந்து களிகூற தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். நம்முடைய செவிகளை இருதயத்தை நாம் திறந்து கொடுப்போம். வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 35 முதல் 39 வசனங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 35 முதல் 39 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதி இருக்கிறபடியே நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று பல காரியங்களை இங்க பவுல் சொல்றாரு. அவர் சொல்றாரு உபத்திரவம். எத்தனை லிஸ்ட் போடுறாரு பாருங்க. இதுல உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், மரணம், ஜீவன், தேவ தூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், நிகழ்காரியங்கள், வரும் காரியங்கள், உயர்வானாலும் தாழ்வானாலும் கிட்டத்தட்ட 16 சொல்றார். கிட்டத்தட்ட 16 காரியத்தை சொல்றார். இத்தனை வாழ்க்கையில் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இப்ப பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. என் வாழ்க்கையில் இதை விட பெருசா எதுவுமே வரப்போறதில்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் அனுபவிச்சு சொல்றார். இதை விட பெருசா நம்ம வாழ்க்கையில் எதுவும் வரப்போறதில்லை. அவர் சொல்றாரு, இத்தனை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. பவுல் எழுதின இந்த நிருபத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிக முக்கிய 3 அனுபவங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாத கட்டப்பட்ட அல்லது ஒரு நெருங்கின உறவை குறித்து அவர் சொல்லுகிறார். 37வது வசனத்துக்கு நீங்க வரும் பொழுது முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை குறித்து அவர் சொல்லுகிறார். 39வது வசனத்துக்கு வரும் பொழுது அவருக்குள்ள ஒரு நிச்சயம் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது அல்லது யார் பிரிக்க முடியும் என்று சொல்லி ஒரு சவாலை பவுல் வைக்கிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் இன்றைக்கு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அநேகர் இயேசுவை பின்பற்றுவதற்கு தீர்மானிக்கிறார்கள். ஆனால் அநேகர் பார்க்கும் பொழுது கடைசி வரைக்கும் இந்த இயேசுவை பின்பற்றி வருவதில்லை, பின்பற்றி நடப்பதில்லை. அல்லேலூயா. ரட்சிப்பை குறித்து சொல்வோமானால் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி வேத வாக்கியம் நமக்கு என்ன பண்ணுகிறது? சொல்லுகிறது. 3ஆவதாக சொல்றாரு, முடிவு பரியந்தம்
நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எல்லாரும் சொல்லுங்க, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நல்ல கவனிங்க, நாம் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்றைக்கு நாம் ஞான ஸ்நானம் பெறுகிறோமோ அன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த ரட்சிப்பை நிறைவேற்ற நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எதுவரைக்கும் பிரயாசப்படணும் அப்படின்னு அவர் சொல்றாரு, கடைசி மரணம் வரைக்கும் முடிவு வரையந்தோ நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து உவமைகளாக ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சிலர் வசனத்தை கேட்டார்கள், ஆனால் வசனம் அவர்களுக்குள்ளே தங்காதபடியினாலே அவர்கள் என்ன பண்ணாங்க, பின்வாங்கி போனார்கள். சிலர் பாறையான இடத்திலே சில விதை விழுந்தபோது அவர்களும் என்ன பண்ணாங்க, காய்ந்து போய் பின்வாங்கி போனார்கள். சிலர் உலக இச்சைகளுக்கும் உலக இன்பங்களுக்கும் இடம் கொடுத்து விலகி போனார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஓட்டத்தை நிறைவாய் ஓடி முடிப்பதில்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஓட்டத்தை பாதியிலே நிறுத்தி விடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ ஓட்டம் முடிவு வரைக்கும் ஓடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும் பொழுது ஒரு முறை அந்த கலாத்தியர்கள் தங்கள் கண்களை பிடுங்கி கொடுக்க வேண்டுமானாலும் அவர்கள் பிடுங்கி கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள். ஒரு காலத்தில் கண்களையே கேட்டாலும் பிடுங்கி கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள். ஆனால் நன்றாக ஓடினவர்கள்தான், நன்றாக பிரயாசப்பட்டவர்கள்தான். ஆனால் பவுல் எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவை விட்டு கிருபையிலிருந்து விழுந்தீர்களே என்று சொல்லி கலாத்திய சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். உங்களை அவர் கேட்கிறாரு, உங்களை மயக்கினவன் யார்? ஒரு காலத்தில் நீங்கள் ஓடினவர்கள், ஒரு காலத்தில் கர்த்தருக்காக கொடுத்தவர்கள், ஒரு காலத்தில் நீங்கள் சந்தோஷமாய் இருந்தவர்கள், ஒரு காலத்தில் வெற்றியை பெற்றவர்கள், வெற்றியை அனுபவித்தவர்கள், ஒரு தரிசனத்தோடு கூட வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் ஓடிவிட்டார்கள், அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் பவுல் எழுதுகிறார், நாங்கள் எந்நேரமும் அடிக்கப்படுகிறோம், கொல்லப்படுகிற ஆடுகளை போல நாங்கள் நினைக்கப்படுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் வந்ததான துன்பங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. எங்கள் வாழ்க்கையில் வந்த பாடுகள் சொல்லி முடியாத பாடுகள். இவைகள் எல்லாவற்றிலும் எங்களை பிரிக்க முடியாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் வாழுகிறோம். ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழுகிறோம். ஒரு நிச்சயத்திற்குள்ளே நாங்கள் வாழுகிறோம். கிறிஸ்தவ வாழ்வு ஒரு வெற்றியின் வாழ்வு. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெற்றியின் வாழ்க்கை. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வாசிப்போமானால் 2-3 அதிகாரங்களிலே பார்க்கும் பொழுது 7 சபைகளுக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு சபைக்கும் செய்தி கொடுத்து முடிக்கும் போது ஒன்றை சொல்லுகிறாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்ப ஜெயம் கொள்வது எந்த சபை என்று சொல்லவில்லை. 7 சபைக்கும் செய்தி கொடுக்கப்படுகிறது. எது ஜெயம் கொள்ளுகிற சபை என்று சொல்லவில்லை. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஒரு சபைக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது. எபேசு சபைக்கு, ஸ்மிர்னா சபைக்கு, பிலதெல்பியா சபைக்கு செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த ஐபிசி சபைக்கும் தேவன் செய்தியை கொடுக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு நம்ம சபைக்கும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? செய்தியை கொடுக்கிறார். அந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது எல்லாருக்கும் உரிய ஒரு செய்தி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுதல் என்பது செய்தி கேட்ட எல்லாருக்கும் அல்ல. செய்தி கேட்ட எல்லாரும் ஜெயம் கொள்வதில்லை. ஜெயம் கொள்ளுதல்
தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெயம் எடுக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுதல் என்பது பொதுவானதல்ல. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பண்ண வேண்டும்? ஜெயம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் இங்கே நல்ல கவனிங்க, ஒவ்வொருவரும் சொல்லணும், நான் ஜெயம் எடுக்க வேண்டும். கை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஜெயம் எடுக்க வேண்டும். கணவன் குடும்பத்தில் தனியாக ஜெயம் எடுக்க வேண்டும். மனைவியானவள் தனியாக ஜெயம் எடுக்க வேண்டும். பிள்ளைகள் தனியாக ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொருவர் ஜெயத்திலே இன்னொருவர் குளிர்காய முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னொருத்தருடைய ஜெயத்தை வைத்து இன்னொருவர் குளிர்காய முடியாது. பாஸ்டர், ஜெப வாழ்விலே என்னால் ஜெயம் எடுக்க முடியாது. ஜெப வாழ்வில் என்னால் ஜெயம் எடுக்க முடியாது. நல்ல கவனிங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஒவ்வொருவரும் நீங்கள் ஜெயம் எடுக்கணும். ஒவ்வொருவரும் நீங்கள் ஜெயம் எடுக்கணும். இது வரைக்கும் நம்ம மனசில் இதில் எல்லாம் என்னால் ஜெயம் எடுக்கவே முடியாது, இதிலெல்லாம் என்னால் வெற்றி பெறவே முடியாதுன்னு நம்ம நினச்சிருப்பான். அந்த காலைவேளை கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. ஜெயம் எடுக்க என்ன செய்யணும்? முற்றிலும் ஜெயம் எடுக்கணும். சொல்லுங்க, அறகுறையா அல்ல, முற்றிலும் ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் எடுக்க வேண்டுமானால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நம்மில் அன்பு கூறுகிறவராலே ஜெயம் எடுக்க. அப்ப என்ன வேணும்னா, அன்பினாலே ஜெயம் எடுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி ஜெயம் எடுக்கணும்? அன்பினாலே ஜெயம் எடுக்கணும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 7வது வசனம். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணும். நல்ல கவனிங்க, ஒரு அன்புக்கு முன்பாக நீங்க எதை கொடுத்தாலும் அது அசட்டை பண்ணப்படும். அன்பு என்று சொல்வது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. பக்கத்தில் பாசி, இன்றைக்கி உலகத்தில் அன்புன்ற வார்த்தையை எதுக்கோ நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி சாதாரணமாக ஒரு நடைமுறையில் இருக்கிறத நான் உங்களுக்கு தேவ வார்த்தையை அப்படியே நான் கொடுக்க விரும்புகிறேன். யூதாவின் புஸ்தகம் 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் வாசிங்க. யூதாவின் புஸ்தகம் 20வது வசனம் 21வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். தேவன் வருகிற வேளையிலே அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் வசனம் சொல்லுது, நீங்கள் காத்திருங்கள். எப்படி காத்திருக்கணும்? 2 காரியம் சொல்றாரு. ஒன்று, மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 2வது சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள். இன்னொன்னு சொல்றாரு, 3வது, தேவ அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள். அப்ப நல்ல கவனிங்க, ஒருவன் கர்த்தருடைய வருகையிலே இரக்கத்தை பெற வேண்டுமானால் 3 காரியம் நடக்கணும். ஒன்று, தேவ வருகைக்கு காத்திருப்பவர்களுக்கு 3 மிக முக்கியமான காரியம் தேவை. ஒன்று, பரிசுத்த விசுவாசம். 2வது பரிசுத்த ஆவி. 3வது பரிசுத்த அன்பு. இந்த 3 காரியங்களை வைத்துக்கொண்டு கர்த்தருக்காக என்ன பண்ணுங்கள்? காத்திருங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுருவை ஆண்டவர் கடைசியாக அவர் சந்தித்த போது ஒரு முறை அவர் கேட்டார், நீ எல்லாரிலும் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா?
ஏன் அந்த கேள்வியை ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்தில் கேட்டார்? பேதுருவை சந்தித்த இடத்தை நாம் பார்க்க வேண்டும். லூக்கா 5வது அதிகாரத்தில் நாம் அந்த சூழ்நிலையை பார்க்கலாம். இயேசு அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் வெறுமையாய் உட்கார்ந்திருந்தார்கள். இரவெல்லாம் அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். ஒரு சின்ன மீன் கூட என்ன பண்ணல, கிடைக்கல. தங்கள் வலைகளை வேதனையோடு, உள்ள வேதனை இருந்திருக்கும், ஆனால் வெளியே சொல்லலை, வேதனையோடு கூட அந்த வலையை அலசி கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு பழுதுபட்ட வலை, ஒரு வெறுமையான வலை, வெறுமையான படகு, அதோடு தான் இயேசு அவர்களை சந்திக்கிறார். அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ததை அந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் படகு நிரம்பத்தக்கதான மிகுதியான மீன்களை கிடைக்க பண்ணினார். அற்புதத்தை பார்த்தாங்க, படகை விட்டாங்க, மீனை விட்டாங்க, நல்ல கவனிங்க, அப்பாவை விட்டாங்க, எல்லாத்தையும் விட்டாங்க. இப்போ இயேசு பின்னால் என்ன பண்ணாங்க, வந்தாங்க. அப்படி வரும் பொழுது கல்யாண வீட்டில் ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக என்ன பண்ணுகிறார், மாற்றி தம்முடைய மகிமையை கர்த்தர் விளங்க பண்ணினார். சீஷர்கள் அவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். திரள் கூட்டமான மக்களை பார்த்து இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவங்க கேட்குறாங்க, இத்தனை பேருக்கு நாங்கள் எப்படி ஆகாரம் கொடுக்க முடியும்? எங்கே வந்து கேட்குறீர் ஆண்டவர், எங்கே வந்து சொல்கிறீரு? இத்தனை பேருக்கு எப்படி எங்களால் ஆகாரம் கொடுக்க முடியும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், உங்களிடத்தில் என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன் இருக்குது அப்படின்னு ஒன்று கொண்டு வாருங்கள். ஆண்டவர் அதை ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்தார். அந்த 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு மேலானவர்களுக்கு ஆண்டவர் போஷித்தார். சீஷர்களுக்கு இன்னும் கொஞ்சம் விசுவாசம் தேவன் மேலே. இன்னும் அப்படியே ஆண்டவர் வரும்பொழுது புயல் அடித்த வேளையில் நினைக்கிறாங்க, நாம் இனி மரித்து போவோம், தப்புவதற்கு வழியே இல்லை என்று நினைத்த பொழுது ஒரே வார்த்தையில் புயலையும் என் ஆண்டவர் அடக்கினார். இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொன்னவன் நினைச்சு அமைதலாயிடுச்சு. ஆண்டவர் இவர்களுக்கு அற்புதத்தின் மேலே அற்புதத்தை காண்பிக்கிறார். இவங்க பார்த்தாங்க, ஆனால் அவங்க நினச்சே பார்க்கல ஒரு காரியத்தை. என்ன நினச்சி பார்க்கல அப்படின்னா, தங்களுக்கு முன்பாக இயேசு மரிப்பார், அவர் பாடுகளை சகிப்பார், வேதனையை அவர் அனுபவிப்பார் என்று அவர்களுக்கு தெரியாது. இப்போ அவங்க எல்லாம் சோர்ந்து போய் பழைய தொழிலுக்கே நாம் போயிடலாம், பழைய தொழிலுக்கு நாம் போயிடலாம், இவரை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை, இயேசுவை நீ நம்புறது வீண், இயேசுவை நம்பி பிரயோஜனம் இல்லை, பின்வாங்கி போயிடலாம், பழைய தொழிலுக்கே நாம் என்ன பண்ணிடலாம், போயிடலாம். அவர்களை தேவன் சந்தித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஆண்டவர்கிட்ட பேதுருவிடத்தில், பேதுருவே நீ என்னை நம்புறையான்னு கேட்கல, நீ என்னை பின்பற்றி வருவாயா என்று சொல்லி கேட்கல, இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், கேட்கிறார். உடனே பேதுரு சொல்றார், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அன்புக்கும் நேசத்திற்கும் வித்தியாசம். அன்பு பிரதிபலனை பாராமல் நேசிப்பது, பிரதிபலனை பாராமல் நேசிப்பது, எதையும் எதிர்பாராமல் நேசிக்கிற ஒரு அன்பு. இந்த உலகத்தில் ஒரே ஒரு அன்பு தாயினுடைய அன்பு. இந்த உலகத்தில் ஒரே சிறந்த அன்பு எது? தாயினுடைய அன்பு. சிலர் சொல்லுவாங்க ஐ லவ் யூ என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால், நல்ல கவனிங்க, நேசம் என்பது அந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்போடு தான் சொல்லப்படுகிறது. நேசம் என்பது ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் சொல்லப்படுகிறது. நேசிப்பது, அன்பு என்று சொல்வது, நம்மிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்குறாங்க. இல்லைன்னா இந்த உலகம் நம்மை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லாது. இல்லைன்னா இந்த உலகம் நம்மை பார்த்து ஐ லவ் யூன்னு என்ன பண்ணாது, சொல்லாது. புருஷன் வேண்டுமானால் நேசிக்கட்டும், மனைவி வேணால் புருஷனை நேசிக்கிறாள். ஒரு கணவனோ மனைவியோ 2 பேர் ஒருத்தர் நேசிக்கும் போது, அல்லது கல்யாணம் ஆகாதவங்களே இன்றைக்கி பார்க்கும்போது ரோஜா பூவை கையில் கொடுத்து என்ன சொல்கிறான்,
ஐ லவ் யூ, நான் உம்மை நேசிக்கிறேன். எவன் வேணா நேசிக்கட்டும், யார் வேணா நேசிக்கட்டும், உங்களிலே ஒன்றை எதிர்பார்த்து தான் நேசிக்கிறேன்னு சொல்கிறான். எப்படி சொல்கிறான் அப்படின்னா, உங்களிடத்தில் ஏதோ பணத்தை பார்த்துருக்கலாம், உங்களிடத்தில் இருக்கிற வசதியை பார்த்துருக்கலாம், உங்களிடத்தில் இருக்கிற அழகை பார்த்துருக்கலாம். ஏதோ ஒன்றை நம்மிடத்தில் எதிர்பார்த்து தான் அவன் என்ன பண்ணுகிறான், நேசிக்கிறேன், அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அப்படி நடந்தவங்க வாழ்க்கையில் நீங்கள் பாருங்களேன், அந்த நேசிக்கிறேன்னு சொன்னவங்கள வாழ்க்கையிலலாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து நேசிக்கிறாங்க. நாட்கள் போக போக, ஆண்டுகள் போக போக நேசம் அங்கே குறைவுபடுகிறது. அன்பு என்ன பண்ணுகிறது, குறைவுபடுகிறது. அன்போடு கூட ஆரம்பித்த, நேசத்தோடு கூட ஆரம்பித்த குடும்ப வாழ்க்கை இப்போ நாள் ஆக 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 குறைந்து போக காரணம் என்ன? எதையோ என்னிடத்தில் எதிர்பார்த்து என்னை என்ன பண்ணார்கள், நேசித்தார்கள். அது குறையும் போது, அது குறையும் போது, குறைவுபடும் போது அன்பு குறைந்து கொண்டே வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு வாழ்க்கையில் அற்புதத்தின் மேல் அற்புதம் கண்டவர்கள், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், பார்த்தவர்கள், அதாவது நிறைவுக்கு மேல் நிறைவை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். இப்போ எல்லாம் வெறுமை. இப்போ ஆண்டவர் கேட்டார், இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா, அன்பு கூறுகிறாயா? நேசிக்கிறேன். அப்படியா பேதுருவே? நார்மலாக இருக்கிற அன்பாவது என் மேலே இருக்கா? அவன் சொன்னான், உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்டார், நேசிக்கத்தான் செய்கிறியா அப்படின்னா, நான் கொடுத்தா நேசிப்பியா? நான் கொடுத்தா நேசிப்பியா? அவன் அழுதான், ஆண்டவரே என்னை அறிவீர், என்னை அறிவீர். பெற்றுக்கொண்டதினால. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, நான் உனக்கு கொடுத்ததுனால தான் நீ என்னை நேசிக்கிறாயா? இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரை நேசிக்கிறோன்னா, ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும், ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு நன்மை வேண்டும் என்பதற்காக அநேகர் இயேசுவை என்ன பண்ணுகிறாங்க, நேசிக்கிறாங்க. ஆனால் இங்கே பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நான் எப்படி நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர், நான் எப்படி நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. ஆனால் பேதுருவே ஒன்றை மறந்துடாத, நீ இளைஞனாக இருந்தபோது உன் இஷ்டம் போல நீ நடந்தாய். இளைஞனாக இருக்கும்போது உன் இஷ்டம் போல நீ நடந்தாய், நீ விரும்பினது நடந்தது. ஆனால் ஒன்றை மறந்துடாத, நீ முதிர் வயது ஆகும்போது ஒருவன் இடையை கட்டுவான், நீ விரும்பாத இடத்துக்கு நீ என்ன பண்ணுவாய், போவாய். உன் காரியத்தில் நீ விரும்புவது என்ன பண்ணாது, நடக்காது. ஆனால் நீ விரும்பாத காரியம் நடந்தாலும் அதன் மூலமாய் நான் உன்னிலே மகிமைப்படுவேன். அல்லேலூயா. நீ என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லலை, உன் இஷ்டம் போல எல்லாம் நடக்கும்பா, உன் விருப்பம் போல எல்லாம் நடக்கும்பா, நீ ஜெபிக்கிற மாதிரி எல்லாம் நடக்கும்பா, நீ ஆசைப்படுவதெல்லாம் நிறைவேறும், என்னை பின்பற்றி வான்னு ஆண்டவர் சொல்லலை. நீ விரும்புகிற காரியம் ஒன்றுமே நடக்காது. நீ விரும்புகிற காரியம் இப்போ இப்படி சொல்லி நீங்கள் இயேசுவை பின்பற்றி வாங்கன்னு அப்படின்னா எத்தனை பேர் வருவீங்க? நீங்கள் விரும்புகிற காரியம் ஒன்றுமே நடக்காது, இயேசுவை பின்பற்றி வாங்கினா எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? கொஞ்சம் கைக்கு உயர்த்துக்க பார்க்கலாம். நீங்கள் விரும்புகிற காரியம் ஒன்றுமே நடக்காது, ஆனால் இயேசுவை பின்பற்றி வாங்க, எத்தனை பேர் ரெடி? பாருங்கள், பாதி கையை உயரல பாருங்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவர் அங்கே சொல்கிற ஒரு காரியம் பாருங்கள், விரும்பாத காரியம் ஒன்றும் நடக்கலை. அப்போ நீ என்னை பின்பற்றி வருவாயான்னு கேட்குறார். அப்போ நீ என்னை, இன்றைக்கி நம்மளை பார்த்து எத்தனை பேர் இதுக்கு பதில் சொல்லுவோம்? விரும்புகிற காரியம் ஒன்றுமே நடக்காதுப்பா, என்னை பின்பற்றி வருவாயான்னு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் இந்த கேள்விக்கு பாதி பேர் பாருங்கள் இப்போயே பதில் சொல்ல தயக்கம். கை தூக்கலாமா
வேண்டாமா? நல்ல கவனிங்க. இன்றைக்கு நம்ம நிறைய பேர் ஆண்டவரை பின்பற்றுகிறோம். எதினாலே பின்பற்றுகிறோம்? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை காக்கிறார், என்னை விருத்தியாக்குகிறார், என் எல்லைகளை கர்த்தர் விருத்தியாக்குகிறார், என்னை மேன்மைப்படுத்துகிறார். எல்லாம் நமக்கு சாதகமாய் இருக்கிறது, நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம். ஆனால் பவுல் சொல்கிறான், எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், எந்நேரமும் அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். பசி, பட்டினி, நாசம், மோசம், பட்டயம், நிர்வாணம், எல்லாவற்றிலும் நான் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை பிரிக்கவே முடியாது. நம்ம எத்தனை பேர் சொல்லுவோம் இன்றைக்கு, ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது. ஏன் சொல்லுவோம்? நம்முடைய ஆசீர்வாதத்தினாலே. ஆனால் ஜெயம் கொள்கிறவர்கள் யார் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனிலே அன்பு கூறுகிறவர்கள் தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. தேவன் இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கும் முன்பதாக அவர்களுடைய அன்பை கர்த்தர் சோதித்து பார்க்க விரும்புகிறார். இப்போ பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு முன்பு உங்களுடைய அன்பை கொஞ்சம் சோதித்து பார்க்க விரும்புகிறார். தேவன் ஆபிரகாமை கூப்பிட்ட பொழுது தம்முடைய மகிமையெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணார்? காண்பித்தார். நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ. வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்றெல்லாம் வாக்கு பண்ணினார். அப்படியே சொன்னபடியும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு செய்தார். சொன்ன வார்த்தையில் அவர் மாறலை, அப்படியே செய்தார். தேசத்தை கொடுத்தார், ஆடுகளை கொடுத்தார், வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானாக மாற்றினார். அநேக வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாரையும் கொடுத்தார். ஆனால் அந்த மனுஷனோட கடைசி காலத்தில் இவ்வளவு நாள் அவனை ஆசீர்வதித்து அவனோடு கூட இருந்து சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேற்றி நடத்தி வந்த தேவன் இப்போ முதிர் வயதில் ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி நடத்திக்கிட்டே வரார். எப்போ சோதிக்கிறாரு? முதிர் வயதாகும் போது ஆபிரகாமை என்ன பண்ணுகிறாரு? சோதித்தார். இதுவரை ஆசீர்வதித்தார், இதுவரைக்கும் அவனை சீமானாக மாற்றினார். கடைசி காலத்தில் தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி சோதித்தார்? உன் ஏக புத்திரனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை கொண்டு போய் என்ன பண்ணு? பலி செலுத்து. ஒரு இடத்தையும் சொல்லி அங்கே கொண்டு போய் என்ன பண்ணு? பலி செலுத்து. ஏன் இந்த சோதனையை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வைத்தார்? ஆபிரகாம், இதுவரைக்கும் நான் உனக்கு கொடுத்தேன்ப்பா எல்லாத்தையும், இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் என்ன பண்ண உனக்கு கொடுத்துட்டேன், ஒன்றை கூட நான் விடலை, கொடுத்து கொண்டே இருந்தேன், உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தேன். கடைசியில் முதிர் வயதில் உன் ஆசையும் நிறைவேற்றேன், உனக்கு பிள்ளையும் நான் என்ன பண்ணேன்? கொடுத்தேன். இப்போ நான் என்ன காரியத்தை உன்னிடத்திலே நான் அறிய விரும்புகிறேன் என்றால், இந்த ஆசீர்வாதங்களை நீ நேசிக்கிறாயா, அல்லது இந்த ஆசீர்வாதமெல்லாம் கொடுத்த என்ன நேசிக்கிறாயா, அல்லது உன் பிள்ளையை நேசிக்கிறாயா? 3 காரியம். நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை நேசிக்கிறாயா, நான் கொடுத்ததான பிள்ளையை நேசிக்கிறாயா, அல்லது என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவர் எதன் மேலே கையை வைத்தார்னா, முழு நேசத்தையும் வைத்திருந்த அந்த காரியத்தின் மேலே தான் கர்த்தர் கையை வைப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் மனைவியை ரொம்ப நேசித்தா அது மேலே தான் கர்த்தர் கையை வைப்பார். உங்கள் கணவனை ரொம்ப நேசித்தா அங்கே தான் கர்த்தர் கையை வைப்பார். உங்கள் பிள்ளைய ரொம்ப நேசித்தா அங்கே தான் கர்த்தர் கையை வைப்பார். பணத்தை ரொம்ப ஆசீர்வாதத்தை நேசித்தா அங்கே தான் கர்த்தர் கையை வைப்பார். ராமேன் சொல்லுங்க. ஆமேன் வரவே வராது. இப்போ ஆமேன் என்ன பண்ணாது? வரவே வராது. அல்லேலூயா. ஆனால் நல்ல கவனிங்க, ஆபிரகாம்
வச்ச சோதனையில தோற்று போகவில்லை, ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் பிள்ளையை அல்ல, என் பிள்ளையை காட்டிலும் உம்மை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அல்ல, அதிலும் மேலாக நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை தேவனுக்கு ஆபிரகாம் நிரூபித்து காண்பித்தார். அவருக்கு வச்ச சோதனையிலே ஆபிரகாம் ஜெயித்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, நீ கொடுத்த வெள்ளிக்கும் பொன்னுக்கும் மேலாக உம்மை நான் நேசிக்கிறேன். தேவன் அவரை சோதித்தார். எதற்காக? நீ அன்பு கூறுகிறாயா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக. இரண்டாவது காரியம், உபாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பின்பற்றுவீர்களாக. நல்ல கவனிங்க. கவனிச்சு பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சொப்பனக்காரனை அனுப்புகிறார், தீர்க்கதரிசியை அனுப்புகிறார், அற்புதம் செய்கிறவனை அனுப்புகிறார். எதற்கு அனுப்புகிறார்? அவன் சொல்லதெல்லாம் நடக்குது. சொப்பனக்கார தீர்க்கதரிசி அற்புதம் செய்கிறவன் வந்தான். எதற்கு அனுப்பினார் என்றால் அவன் சொல்றபடியே தப்பாமல் நடக்குது. ஏன் அனுப்பினார்? நீ யாரில் அன்பு கூறுகிறாய்? சொப்பனக்காரனிலா, தீர்க்கதரிசியிலா, அற்புதம் செய்பவனிலா, அல்லது அவனை அனுப்பின என்னை நேசிக்கிறாயா என்பதை பார்ப்பதற்காக அனுப்புகிறார். உங்கள் வீட்டுக்கு நல்ல தீர்க்கதரிசி வரலாம், உங்கள் வீட்டுக்கு நல்ல பாஸ்டர் கிடைக்கலாம், நல்ல பாஸ்டர் வரலாம். ஒருவேளை சொன்னதெல்லாம் என்ன பண்ணலாம், நடக்கலாம். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம். அதனாலே அவர்கள் மதிக்கப்பட வேண்டுமே தவிர நேசிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம வீட்டுக்கு சொல்லுங்க, உங்கள் வீட்டுக்கு நல்ல தீர்க்கதரிசி வரலாம், சொப்பனக்காரன் வரலாம், நல்ல பாஸ்டர் வரலாம். அவங்க மதிக்கப்பட வேண்டியவங்க, ஆனால் நேசிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. நேசத்துக்கு உரியவர் இயேசு மட்டுமே. ஆமென். எவ்வளவு அற்புதம் செய்யட்டும், அவங்க சொன்ன வாக்கெல்லாம் கூட நிறைவேறட்டும், ஆனால் நீங்கள் நேசிக்க வேண்டியவர்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டியவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவன். நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ளவன். உங்க அன்பை எவருமே திருடுவதற்கு அவர் விடுறதே கிடையாது. சொல்லுங்க, உங்க அன்பை, அவர் மேல உள்ள அன்பை எவரும் திருடுவதற்கு அவர் விடுறதே கிடையாது. அல்லேலூயா. குடும்ப வாழ்விலே கணவன் மனைவி அன்பாய் இருக்கிறார்கள் என்று வச்சுக்கொள்ளுங்க. ஒரு மனைவி எதை வேணாலும் சகிச்சிருவார். ஒரு குடிகாரனாக இருந்து ராம் முழுவதும் அவளை போட்டு அடிக்கிற ஆளாக இருந்தாலும் அவன் நேசிப்பா. ஒரு சின்ன வீட்டை அவன் வச்சிருக்கான்னு கேள்விப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான்.
அதை மட்டும் அவள் என்ன பண்ண மாட்டா, விட்டு கொடுக்கவே மாட்டாள். அல்லேலூயா. அவள் என்ன நினைக்கிறாள் தெரியுமா? என் புருஷன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், என் புருஷன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவள் எப்போ எரிச்சல் அடைகிறாள்? என்னை மாத்திரம் நேசிக்காம இன்னொருத்தர் மேலே நேசம் போகுதுன்னா அதை அவளால் சகிக்க முடியாது. அதே போல் நம்முடைய ஆண்டவர் இன்னொருத்தர் மேலே நம்முடைய நேசம், இன்னொரு பொருள் மேலே நேசம் போகுதுன்னா அதை ஆண்டவர் சகித்து கொள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க, வீட்டில் பிள்ளை இல்லை. நல்ல ஒரு சின்ன நான் வாசித்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். வீட்டில் அவங்களுக்கு பிள்ளை இல்லை. நல்ல ஒரு விலை உயர்ந்த நாயை வளர்த்துனாங்க. விலை உயர்ந்த நாயை வளர்த்துனாங்க. இவங்க கூட தான் அதை உட்காந்து சாப்பிடும், இவங்க பெட்லேயே இது படுத்துக்கும், எல்லாமே செல்ல பிள்ளைய போல் என்ன பண்ணாங்க, அந்த நாயை, நல்ல விலை உயர்ந்த நாய், காசு கொடுத்து வாங்கின நாய். ஆனால் தேவ கிருபையினால் அந்த வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த வீட்டில் தேவன் ஒரு அற்புதம் செய்தார் பிள்ளைகளுக்கு. அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. இப்போ பிள்ளை பிறஞ்ச உடனே இந்த அம்மா அப்பா குழந்தையை அதிகமாக கொஞ்ச ஆரம்பித்தார்கள். இதுக்கு முன்ன வரைக்கும் அந்த நாயை நல்லா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சுவாங்க, மடியில் வச்சு கொஞ்சுவாங்க, தடவி கொடுப்பாங்க, நீவி கொடுப்பாங்க. இப்போ இந்த குழந்தை பிறந்த உடனே குழந்தையை அதிகமாக இந்த அப்பாவும் அம்மாவும் கொஞ்ச ஆரம்பித்தார்கள். இந்த நாய் வழக்கம் போல் பக்கத்தில் போய் நின்னா கண்டுக்கவே இல்லை. இந்த நாய் எப்போ பக்கத்தில் போய் நின்னோடனே அதை இது பண்ணுவாங்க. இது பக்கத்தில் போய் நின்னா இவங்க என்ன பண்ண, கண்டு கொள்ளவே இல்லை. அந்த பிள்ளையவே கொஞ்சி கொண்டு இருந்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் பிள்ளை தொட்டிலில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. அம்மா சமையல் அறையில், பிள்ளையினுடைய அம்மா சமையல் அறையில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா வேலைக்கு போயிட்டார். இப்போ அந்த நாய் நேராக எங்கே வந்துச்சுன்னா அந்த தொட்டில்கிட்ட வந்துச்சு. தொட்டில்கிட்ட வந்து அந்த தொட்டிலில் இருக்கிற பிள்ளைய பிடித்து நேராக தூக்கி கொண்டு போய் கொதறி குப்பை தொட்டிலில் போட்டுருச்சு. கொதறி என்ன பண்ணிருச்சு, குப்பை தொட்டியில் நடந்த சம்பவம், குப்பை தொட்டியில் போட்டுருச்சு. அப்போது இந்த அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க, தொட்டிலில் குழந்தைய காணோம். அப்போ அங்கேயும் இங்கேயும் அவங்க தேடி பார்த்தா, கடைசியில் பார்த்தா தொட்டிலும் காலியாக இருக்குது. அங்கேயும் இங்கே தேடி பார்த்தா பிள்ளையை காணோம். பதஷ்டத்தில் அங்கேயும் இங்கேயும் போய் தேடி எல்லாம் பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா பிள்ளை செத்து கிடக்குது. பிள்ளை செத்து கிடக்கு. ஏன் தெரியுமா? அந்த நாய்க்கு ஒன்றை சகிக்க முடியல. நாய்க்கே என்ன பண்ணல, ஒன்றை சகிக்க முடியல. என்ன நேசித்த இவங்க இப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க, நேசிக்கிறாங்க, தேடுறாங்க. அந்த பிள்ளைய வந்து விட்டது, என் நேசத்தை திருட இந்த பிள்ளை வந்து விட்டது. இந்த பிள்ளைக்கா இப்படி தாங்க இன்னைக்கு மாமியார் மருமகள் பிரச்சனை வீட்டில் நடந்துட்டு இருக்கு. இப்படி தான் இன்னைக்கு வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கு, மாமியார் மருமகள் பிரச்சனை என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. இதுவரை அம்மாவுடைய முந்தானியே பிடிச்சிக்கிட்டு போன புள்ள எங்கே வந்தா, மாமியார் வீட்டுக்கு வந்தா. இப்போ ஒரு அம்மா உள்ளே வந்துட்டா. இதை மாமியார்னால் பொறுத்துக்கொள்ள முடியல. உள்ள ஒரு அம்மா வந்துட்டா, மாமியார்னால் என்ன பண்ண முடியல, பொறுத்துக்கொள்ள, ரியலாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பொறுத்துக்கொள்ள முடியலை. இந்த அம்மா சீர்றா மருமகள்கிட்ட. ஏன் சீர்றா சொல்லுங்க? இது வரைக்கும் என் மகன் என்ன நேசித்தான், நேசத்தை திருட இப்போ இன்னொருத்தி வந்துட்டா. நேசத்தை திருட இப்போ இன்னொருத்தி வந்துட்டா. அதனால் என்ன பண்ணுது, எரிச்சல் உண்டாகிறது. நம்ம அன்பை திருட இன்னொரு ஆள் வந்துட்டாங்க என்று சொல்லி தெரிந்தால் அங்கே எரிச்சல் உண்டாகும். தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை நேசித்தார். தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். அவர் சும்மா விட்டுருவாரா? ஜீவனையே கொடுத்து அன்பு கூர்ந்து நம்மை மீட்டெடுத்தவர் இன்னொருத்தர் மேலே நம்ம அன்பு போச்சுன்னா சும்மா விடுவாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்கிறார், அவர் சொல்கிறாரு, முழு இருதயத்தோடு முழு நேசத்தோடு அன்பு கூறுவது, முழு பலத்தோடு என்னிடத்தில் அன்பு கூறு. ஆனால் காலப்போக்கில் நம்முடைய அன்பெல்லாம் இப்போ மாறி போச்சு. இப்போ யார், சொப்பனக்காரன் இடையில வந்துட்டான். இடையில யார் வந்துட்டா, சொப்பனக்காரன் வந்துட்டான், தீர்க்கதரிசி வந்துட்டான். இப்போ யாரோ வந்துட்டாங்க. பவுல் தன் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வரும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி வந்தார். இந்த கச்சை உள்ளவனை கையை கட்டி காலை கட்டி
இவனை ஒப்பு கொடுப்பாங்க. உடனே பவுல் சொல்லலை, காட் பிளஸ் யூ பிரதர். உடனே பவுல் சொன்னார், சொல்லலை காட் பிளஸ் யூ பிரதர் அப்படிலாம் தீர்க்க தரிசனம் சொல்லலை. உங்கள் தீர்க்க தரிசனம் 100க்கு 100 உண்மை, கர்த்தர் என்னை காத்தார் சொல்லலை. பவுல் சொன்னார், அது சரியாகவே இருந்தாலும் இது ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. என் உயிரையும் நான் நேசிக்க மாட்டேன். நான் ஒன்றை மாத்திரம் நேசிக்கிறேன். என்னை நம்பி ஒருவர் ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு, அந்த ஊழியத்தை நிறைவேற்றி சந்தோஷமாய் என் ஓட்டத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. பேதுருவை எடுத்து பார்ப்பீர்களானால், என்னிலே அன்பு கூறுகிறாயா என்று சொல்லி ஆரம்பித்தார். அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஊழியம் ஆரம்பமானது. ஆரம்பம் என்ன தெரியுமா? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் தருகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் அதை பார்க்குறோம். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் தருகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. ஆரம்பம் வெள்ளியும் பொன்னும் இல்லை, ஆனால் இயேசுவின் நாமம் அவனோடு கூட இருந்தது. வல்லமை இருந்தது, அபிஷேகம் இருந்தது, தேவ கரம் இருந்தது. முடிவு என்ன தெரியுமா? சபை வளர்ந்தது. அல்லேலூயா. ஜனங்கள் நிலத்தை விற்றார்கள், ஆத்துமாக்களை எல்லாத்தையும் விற்று ஆத்துமாக்களை, அதாவது சொத்தெல்லாம் விற்று தேவ பாதத்துக்கு கொண்டு வந்தார்கள். ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததே இல்லை. சபை எப்போ நிறைவாக இருக்கிறது? ஒருவருக்கும் குறைவில்லை. பேதுரு போனான், சொன்னாங்க வெள்ளியும் பொண்ணு, பேதுரும் யோவானும் சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை. ஆனால் அதே யோவானை ஆண்டவர் பத்மு தீவுக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு போனார். சபைகளுக்கு செய்திகளை கொடுத்தார். முதல் சபைக்கு தேவன் கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? எபேசு என்றார், கர்த்தர் உன்மேல் அன்பாயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சபைக்கு தேவன் சாட்சி கொடுத்தார். ஆதியில் இருந்த அன்பை விட்டாய். மூன்றாம் தலைமுறை அல்ல, 2ஆம் தலைமுறை அல்ல, எந்த தலைமுறையிலே சொன்னாங்களோ வெள்ளியும் பொண்ணும் இல்லை, அங்கே இப்போது வெள்ளி பொன் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் அன்பு இல்லை, தேவன் இல்லை, அன்பு இல்லை. ஆண்டவர் சொன்னார், அன்பை விட்டாய், மனம் திரும்பு, இல்லாவிட்டால் விளக்கு தண்டை எடுத்து போட்டு விடுவேன். அடுத்த குறிப்பு லூக்கா 11ஆம் அதிகாரம் 42வது வசனம். லூக்கா 11:42. தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதையும் செய்யணும். 11:42. அது வேற. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒட்டலான் மரக்கொத்தி முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்கணும். அதையும் செய்யணும், இதையும் விடாதிருக்கணும். தசமபாகம் எதில் கொடுத்தாங்க? ஒர்த்தலாம் என்றால் புதினா கீரையில் கூட தசமபாகம் கொடுத்தாங்க. எதில்? புதினா. நாம் இன்னைக்கு கடையில் போனால் ஓசியில் கொஞ்சம் கொடுன்னு கேட்குறது எது கேட்குறோம்? கொத்தமல்லி கருவத்தில் புதினா தான் என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் வாங்கினதுக்கு கொடுன்னு கேட்குறோம். ஆனால் அதில் கூட அவங்க என்ன பண்ணாங்களாம்? தசமபாகம் கொடுத்தாங்க. வெந்தயத்தில், சீரகத்தில் தசமபாகம் கொடுத்தார்கள். எல்லாம் கொடுத்தாங்க. ஏன்பா நீ தசமபாகம் கொடுக்குற, ஆனால் எண்ணத்தை விட்டு விட்டாய், அன்பை நீ விட்டு விட்டாய். நீ ஒன்று செய், அன்பு கூர்ந்தா போதும் என்று சொல்லலை. சிலர் சொல்கிறாங்க புதிய ஏற்பாட்டில் எங்கே சொன்னார் தசமபாகத்தை பற்றி? இதை விட வேற என்னங்க தெளிவாக சொல்லணும்? தசமபாகத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் அழகா சொல்லியிருக்கு, அதை விடாதே செய். ஆனால் இன்றைக்கு சபை என்ன செய்யுது என்றால் அன்பை விட்டு விட்டது. எதை சொல்லுது? தசமபாக காணிக்கை பணம். ஆனால் ஆண்டவர் சொன்னது அதுவும் வேணும்,
இதுவும் வேணும். அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு கொடுக்காமல் இருக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு கொடுக்காமல் இருக்க முடியாது. நீ கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அன்பு கூறாமலும் இருக்க முடியாது. கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அன்பு கூறுகிறேன், அன்பு கூறாமல் இருக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரெண்டும் சபையில் இருக்கணும். கொடுக்கலும் இருக்கணும், அன்பு கூறுதலும் இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அன்பை விட்டு விட்டார்கள், ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டார்கள். உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களா? நேரமில்லை, நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். வாசித்தால் அங்கே மணவாட்டி என்று சொல்லி ஒரு அம்மா இருப்பாங்க. அவளுடைய பேர் சுனேமியாள். அவள் ஆரம்பத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகெல்லாம் அவட்ட இல்லை, ரொம்ப அழகெல்லாம் அவட்ட இல்லை. கண்ணங்கரேன்னு இருப்பா. எப்படி இருப்பா? கரேன்னு என்ன பண்ணுவா? இருப்பா. அவளை யாரும் கண்டு கொள்ளவே இல்லை. கட்டி கொண்டு கல்யாணம் பண்ணி போகிறதுக்கு எவனும் வரல. யாரும் கண்டு கொள்ளவும் இல்லை, கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கும் யாரும் வரல. இவளை கட்டிக்காததுனால வீட்டில் உள்ள ஒருவருக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. இவளை யாரும் கல்யாணம் பண்ணிட்டு போகாதனால வீட்டில் இருக்கிற யாருக்கும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. ஆகவே என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு நீ தான் தடையாய் இருக்கிறாய், ஆகவே நீ திராட்சை தோட்டத்தை போய் காவல் பண்ணுன்னு அனுப்பிட்டாங்க. எங்கள் ஆசீர்வாதத்துக்கு நீ தான் தடை, அதனால் நீங்கள் இருக்காத, போய் திராட்சை தோட்டத்துக்கு என்ன பண்ணு, காவலாளியாக இருன்னு என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே இந்த அம்மா ரொம்ப வெள்ளையாக இருக்குது. இதில் வெயிலில் இருந்தால், காட்டில் இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நல்லா கவனிங்க. அந்த அம்மா இன்னும் கலர் ஆயிடுச்சு, அப்படி தான் சொல்லணும். வீட்டுக்குள்ளேயே ரொம்ப கலரு. வெயிலில் போய் வனாந்தரத்தில் ஆட்டு மாடையெல்லாம் ஆடுகளை எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தால் இன்னும் கலர் தான் என்ன பண்ணியிருக்கோம், ஆகி இருக்கும். ஆனால் அந்த கண்ணங்கரேன்னு இருக்கிறா பாருங்க கருப்பி, அவளை ஒரு நாள் ஒருவர் தேடி வந்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் தெரியுமா? ராஜா தேடி வந்தார் அவளை. ராமன் சொல்ல, நீங்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் உங்களை தேடி வருகிற ஒரு நேசர் இருக்கிறார். உங்களை தேடி வருகிற ஒரு ராஜாதி ராஜா இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். எந்த ஒரு காரியத்தினால நீங்கள் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கிறீங்களோ, தேவன் மேல உங்கள் அன்பு இருக்குமானால் உங்களை தேடி ஒரு ராஜா இந்த இடத்துல வந்து உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேடி வந்த ராஜா அவளை கூப்பிட்டார், அரண்மனைக்கு கொண்டு போனார். அவள் நேசத்தில் ராஜா மயங்கிட்டார். அவள் நேசத்தில் ராஜா மயங்கிட்டார். தலை முதல் பாதம் வரைக்கும் அப்படியே புகழுகிறாள். ஆனால் வீட்டில் என்ன பண்ணாங்க, நீ தான் தடை, நீ தான் கருப்பி, உனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, உன்னால தான் பிரச்சனைன்னு காவல்காரியை வச்சுட்டாங்க ஆட்டு மந்தைக்கு. ஆனால் இப்போ வந்து ராஜா அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தலையிலிருந்து கால் வரைக்கும் அவரை என்ன பண்ணுறாரு, புகழ்கிறார். என் பிரியமே, என் புறாவே. அந்த வார்த்தையில் நீங்கள் வாசிச்சு பாருங்கள், வீட்டில் போய் உட்காந்து உன்னத பாட்டில். என் பிரியமே, என் புறாவே, என் கண்ணே, என் மணியே, உன்னிலே ஒரு பழுதும் இல்லை. வீட்டில் இருக்க கொஞ்சம் நான் கருப்பாக இருக்குன்னு பழுதுன்னு, ஆனால் இவர் சொல்கிறாரு உன்னிலே ஒரு பழுதும் இல்லை. புகழ்ந்து அரண்மனையே கொடுத்துட்டார். புகழ்ந்து அரண்மனை என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டார். இப்போ என்ன நடந்தது தெரியுமா? திராட்சை தோட்டத்தில் இருந்த அம்மா இப்போ அரண்மனைக்கு வந்துட்டாங்க. இப்போ குயினாக மாறிட்டாங்க. அங்கே யாராக இருந்தாங்க, காவலாளியாக இருந்தாங்க. இப்போ யாராக மாறிட்டாங்க, குயின் ஆயிட்டாங்க. வாட்ச்மேனாக இருந்தவங்க ராணி ஆயிட்டாங்க. வனாந்திரத்தில் கிடந்தவங்க அரண்மனைக்கு வந்துட்டாங்க. இப்போ நடந்தது என்ன தெரியுமா? உன்னத பாட்டு 5:2 வாசிங்க. உன்னத பாட்டு 5. நித்திரை பண்ணினேன், நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, என் இருதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை கேட்டேன், சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் சகோதரியே, என் பிரியமே, என் பிரியமே, என் புறாவே, என் புறாவே, என் உத்தமியே, என் உத்தமியே, கதவை திற, கதவை திற. என் தலை பனியினாலும், என் தலை பனியினாலும், என் தலைமயிர் இரவில் பெய்யும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார்.
என்றார். நனைந்திருக்கிறது என்றார். நல்ல கவனிங்க. யாராவது உங்களை இது வரைக்கும் இப்படி கூப்பிட்டுருக்காங்களா? மனைவி மாதிரிலாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் கனவு ஒரு வார்த்தையாவது இப்படி சொல்லியிருக்கிறாரா? ஆனால் இத்தனை வார்த்தை, கதவு பூட்டி உள்ளே இருக்கிற அம்மா இத்தனை வார்த்தையை சொல்லி இருக்க, என் தலை நனைதம்மா துறமா கதவை அப்படின்னு என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு, புறாவே உத்தமியே என்னென்னவோ சொல்லி கதவை திறன்றாரு. நம்ம வீட்டில் இப்படியெல்லாம் கூப்பிடுவோம், ஏய் என்னடி பண்ணுற, கதவை தர, அப்படி தான் நம்மால் சொல்லுவான். ஆனால் இங்கே மணவாளன் என்ன பண்ணுறாரு? உத்தமியே புறாவே கதவை தரமா இப்படி கூப்பிடுறாரு. கதவை திறக்கிறதுக்கு அவளுக்கு எத்தனை பட்டம் கொடுக்குறாரு பாருங்க. கதவை திறப்பதற்கு எத்தனை பட்டம் கொடுக்குறாரு. இவ்வளவு அன்பு வச்சு கதவை திறன்னு சொன்னால் அந்த உத்தமி உள்ளே உட்காந்துருக்கு. உள்ளே உட்காந்துட்டு என்ன சொல்கிறா பாரு தெரியுமா? 5 அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசி. என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். நான் எப்படி அதை திரும்ப உடுத்துக் கொள்ளுவேன்? என் பாதங்களை கழுவினேன். என் பாதங்களை கழுவினேன். நான் எப்படி அவைகளை திரும்ப அழுக்காக்குவேன்? நான் எப்படி திருப்பி அதை அழுக்காக்குவேன்? என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கையிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனை உள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. நல்ல கவனிங்க. இந்த அம்மா எல்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க. எவ்வளோ பட்டம் கொடுத்து கூப்பிட்டாலும் கதவை திறக்கல. ஏன் திறக்கல தெரியுமா? இப்போ கையில் வெள்ளை போல வடியுது. சும்மா உடம்பெல்லாம் கமன்னு என்ன பண்ணுது? வாசம் வெள்ளை போல வேற வடியுதான். சும்மா உடம்பெல்லாம் கமன்னு சென்ட் அடித்தா எப்படி இருக்கும்? அப்படி உள்ளே இருந்து அம்மா மேலே என்ன பண்ணுது? ஒரே பெர்ஃப்யூமில் இருக்காங்க. உடம்பெல்லாம் ஒரே ஆசீர்வாதம். இவன் நின்று கூப்பிடுறாரு, அன்பு ரூபவதியே நேசமே திறக்கலை. ஏமா? இந்த ஆசீர்வாதத்திற்கு காரணம் யார்? ஏன் திறக்கலை? நான் திறந்தா வடிகிற ஆசீர்வாதம் போயிடும். நான் எந்திரிச்சு வந்து கதவை திறந்தா வடிகிற ஆசீர்வாதம் போயிடும், கீழே போயிருமே. ஆசீர்வாதம் கொடுத்தவர் வெளியே நிற்கிறாரு. ஆசீர்வாதம் கொடுத்தவர் வெளியே நிற்க. இந்த அம்மாவுக்கு என்ன கவலைன்னா, கீழே இறங்கினா வடிஞ்சு கீழே போயிருமேன்னு கவலை. அதனால் கதவை என்ன பண்ணலை? மேலே வேற ரொம்ப பெர்ஃப்யூம் இருக்குது, நல்ல வாசனையாக கமகமன்று. நான் எப்படி எந்திரிச்சு வர்றது? அம்மா படுக்கையில் தான் இருக்காங்க. எப்படி நான் திறப்பேன்? என்ன கேள்வி? எப்படி நான் திறப்பேன்? எப்படி திறப்பேன்? வந்து திறந்து பார்க்குறா, போயிட்டார். வந்து திறந்து பார்த்தா போயிட்டார். ஆதி சபையிலும் இதுதான் நடந்தது. ஆதி சபையிலும் நடந்தது. இன்றைக்கி இதுதான் நடக்குது. அதை அவரும் வந்து மணவாளன் தட்டி பார்க்குறாரு, பிரியமே அன்பு ரூபவதியே புறாவேன்னு. நம்ம இழுத்து போத்திட்டு படுத்துங்கிறோம். அவள் பெர்ஃப்யூம் போயிடும், வலிகிற ஆசீர்வாதம் போயிடும்னு கவலைப்பட்டா. நமக்கு என்னன்னா, எந்திரிச்சா தூக்கம் போயிருமே, எந்திரிச்சா எல்லாம் போயிருமே அப்படின்னு நினச்சி எந்திரிக்கிறது இல்லை. கர்த்தர் ஆரம்பிக்கும் போது கூடவே இருந்தார். தியத்திரா சபைக்கு ஆண்டவர் எழுதும்போது சொல்கிறார், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே போய் போஜனம் பண்ணுவேன். ஐயா, ஆதி சபைக்கு ஆண்டவர் தான் போஜனம் கொடுத்தார். ஆதி சபைக்கு இப்போ அவர் எங்கே நிற்கிறாரு? போஜனம் கொடுத்தவர் வெளியே நிற்கிறார், கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நீ திறந்தா உள்ளே வரம்பா, நீ திறந்தா வந்து சாப்பிடுகிறேன். அநேக ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு எப்படி தெரியுமா இருக்குது? தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை பிடித்து கொண்டு தேவனை மறந்து அவரை வெளியே நிற்க வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கஷ்ட காலத்தில், பாடுகள் காலத்தில், வேதனையின் காலத்தில் கர்த்தரோடு கூட தேவ சமூகத்தில் இருந்ததான நபர்கள், தேவ சமூகத்தில் இருந்ததான குடும்பங்கள் இன்றைக்கு ஆண்டவரை வெளியே நிற்க வைத்து விட்டு உள்ளே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? உள்ள சென்ட் வடியுது, ஆசீர்வாதம் வடியுது. அதனால தான் பவுல் சொன்னார், எங்கள் வாழ்க்கையில் என்ன சம்பவித்தாலும் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இன்றைக்கு பவுல் எழுதினதை பிரசங்கம் பண்ணுகிற நான் இந்த வசனத்தின் மூலம் நான் நன்மை பெறுகிறேன்.
ஆனால் பவுல் இருந்த காலத்தில் ஆசீர்வாதம் ஒன்றுமே அனுபவிக்கல. அவன் சந்ததி பசி, பட்டினி, நிர்வாணம், நாசம், மோசம் என்ன சம்பவித்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது, நான் ஜெயமுள்ளவனாய் இருப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே எந்த காரியமும் உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க நான் விட மாட்டேன். ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய அன்பை சோதிக்க விரும்புவார். உண்மையிலேயே நாம் ஆண்டவரை நேசிக்கிறோமா? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நேசிக்கிறோமா? ஆண்டவர் கொடுத்த அந்தஸ்தை நேசிக்கிறோமா? ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளை நேசிக்கிறோமா? சில நேரத்தில் ஆண்டவர் சோதிப்பார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், எல்லாம் தருவார். சில நேரத்தில் சோதிப்பார். ஆபிரகாமை போல சோதிக்கும் போது நாம் ஆண்டவரை மாத்திரம் நேசித்து அவர் வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க, அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தைரியமாக நாம் சொல்லணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவமோ, பாடுகளோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ எதுவாக இருந்தாலும் இயேசுவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது எது? அந்த உறுதி நமக்கு இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் முழங்காற்படிடுவோம். எல்லாரும் முழங்காற்படிட்டு ஆண்டவர் நம்மை நேசித்து நம்மிடத்தில் அவர் மேலுள்ள அன்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி இந்த காலை வேளை நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நான் என்னுடைய அன்பை உனக்காக கொடுத்தப்பா, கல்வாரி சிலுவையில் உனக்காக நான் அடிக்கப்பட்டு உன்னை மீட்டெடுப்பதற்கு என் அன்பை கல்வாரியில் நான் வெளிப்படுத்தினேன். ஆனால் என் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்த நீ என்ன செய்கிறாய்? பேதுருவை கேட்டது போல, இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று கேள்வி கேட்டால் இன்றைக்கு நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட தீர்க்கதரிசியா, சொப்பனக்காரனையா நீ நேசிக்கிறாய் அல்லது என்னை நேசிக்கிறாயா என்பதையும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். மூன்றாவது சொல்றாரு, அதையும் செய்யணும், இதையும் செய்யணும். ஆண்டவருக்காக கொடுக்கிற அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு நீ கொடுக்காமல் இருக்க முடியாது. கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அன்பு கூறாமல் இருக்க முடியாது. சபையில் ரெண்டு இருக்கணும். அன்பு கூறுதலும் இருக்கணும், கொடுத்தலும் இருக்கணும். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சுனேமித்தியால போல ஒன்றும் இல்லாத நிலைமையில பாடு கஷ்ட நேரத்தில் ஆண்டவர் மேலே அன்பு செலுத்துகிறோம். ஆனால் கொஞ்சம் ஆசீர்வதித்த உடனே கொடுத்தவரை வாசற்படியில் நிற்க வச்சிருக்கிறீங்களே, எவ்வளோ அங்கலாய்க்கிறார். எவ்வளவு பெயரை உத்தமியே, மணவாளியே, புறாவே, எவ்வளவு பட்டங்களை கொடுத்து சொன்னாலும் அவளுக்கு கதவை திறக்க மனம் இல்லை. ஏன் தெரியுமா? இப்போ வந்த ஆசீர்வாதம் வெளியே போயிருமே, என் மேலே வடிகிற இந்த ஆசீர்வாதம் கீழே போயிருமே. ஆனால் ஆசீர்வாதம் வெளியே நின்று கொடுத்தவர் வெளியே நின்று உன்னை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் அன்பாய். சென்ட்டு போட்டு படுக்கையில் படுத்திருக்கிற வாசனையா, எப்படி திறப்பேன் எப்படி திறப்பேன் கேள்வி கேட்குறான். ஆனால் திறக்கணும்னு வந்து நினச்சப்போ நேசர் போயிட்டார். இன்றைக்கி அநேக வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது. நம்முடைய காரியங்களின் நிமித்தம் சோம்பேறித்தனம், இதன் நிமித்தம் நேசர் கதவை தட்டும்போது திறக்கலை, ஆனால் நாம் திறந்து போகும்போது அவர் நம்மை விட்டு போய் விடுகிறார். இந்த அனுபவம் வேண்டாம். ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுங்கள், நான் உம்மை மாத்திரம் நேசிப்பேன். எந்த காரியம் உடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க நான் இடம் கொடுக்க மாட்டேன். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, எங்கள் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் எது நடந்தாலும், நிர்வாணம், பசி, உபத்திரவம், பாடு, வேதனை எல்லாம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாத ஒரு உறவிலே, தேவன் மீது உள்ள அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யும். உலகம் நேசிப்பது போல எதையோ எதிர்பார்த்தல்ல, நேசருடைய அன்பினாலே நாங்கள் திகைத்து போயிருக்க, அன்பின் கயிறுகளாலே இந்த காலை வேளையிலே கர்த்தர் கட்டும். ஆண்டவரே, எங்கள் மீது நீர் வைத்த அன்பு பெரியது. அந்த அன்புக்கு ஈடாய்
எங்களுக்கு இருக்கிற எல்லாத்தை விட மேலாய் உம்மை நாங்கள் அன்பு கூற, உம்மை நேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.